வாங்கிட்டா வா, நாளைக்கு என்ன பண்ணலாம்ன்றதெல்லாம் பேசணும். இதுக்கப்புறம் கோட இருக்கு என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்க, தூக்கம் வருது. வந்துடணும். அத நீ எப்படி சொல்லலாம்? வேற யாரையும் சொல்லுவோம். உன் வேலை மயிரினாவோ அதை பார்த்துட்டு கிளம்பு. என்ன மினிமம் 5 வருஷம் பார்த்துட்டு இருக்கியா? 5 வருஷம்னாலும் வளர்ந்தது அவங்க. ஓ அப்படி கொடுமைப்படுத்திட்டு இருக்கா, அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்லுவாங்க. புதுன்னு இருக்கிறது என் வேலையா என்ன? நசிக்கிடுவேன் தொண்டக்குள்ளிய. இதுக்கப்புறம் பேசணும்னா என் ஃபேமிலி பேசும் கை போன் அடிப்பேன். இப்ப எதுக்குடி அழுவுற? சாரி ரொம்ப அழகா. ஹாய் செலக்டேஸ், நாங்கள் தான் அவங்க குட்டி ஏஞ்சல். என்னடா இந்த நேரத்தில் வந்து என்ன வீடியோ எடுக்க போகிறாங்க அப்படின்னு தானே பார்க்க போகிறீங்க. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நைட்டு 12 மணி ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து அவங்களோட அப்பாவோட பர்த்டே. நம்ம இதை வச்சு தான் கொண்டு போக போகிறோம். இதை வச்சு என்ன பேச போகிறாங்க அப்படின்னு பார்க்காதீங்க. ஸோ இப்போ தான் வந்து நாங்கள் அவங்க வீட்டுக்கு போய்ட்டு ஒன்றா சாப்பிட்டுட்டு கிஃப்ட்டுட்டு அவங்க அம்மா தோசைலாம் ஊற்றி கொடுத்தாங்க. சாப்பிட்டு வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே அவன் நல்லா சரியான தூங்கிட்டா. சாப்பிட்டுட்டுலாம் வந்தோடனே டயர்டாகி தூங்கிட்டாங்க மேடம். ஸோ இந்த தூங்குகிற கேப்பில் தான் நம்ம வந்து வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். நாளைக்கு வந்து அப்பாவோட பர்த்டே இல்லையா, இதுக்கப்புறம் நீ வந்து அம்மா வீட்டுக்கு போகாத, என்கிட்ட எதுவும் கேட்காத, அப்பாவுக்கு அதை செய்யணும் இதை செய்யணும்னு சொல்லிட்டு எதுவும் கேட்காத, என்னை டிஸ்டர்ப் பண்ணாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஒரு இரிட்டேட்டிங்காக கோவப்படுத்தி அழ வைக்க போகிறேன். ஸோ என்ன தான் அழ வச்சாலுமே நாளைக்கு கண்டிப்பாக அவளுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது. ஸோ வந்து நான் உங்களுக்கு வந்து நாளைக்கு தான் நீங்கள் பார்த்தா அதை தெரியும். அழ வைக்க தான் போகிறோம் நம்ம. இதுக்கப்புறம் வந்து நீ அம்மா வீட்டுக்கு போகக்கூடாது, பேசக்கூடாது, எதுக்கு பேசுகிற, அது மாதிரி நாளைக்கு வேறு பிறந்த நாளைக்கு என்னை எங்கேயும் கூப்பிடாத, வெளியிலலாம் கூப்பிடாத, என்னெல்லாம் போக முடியாது உன்னை கூட்டிகிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து இதை பற்றி தான் பேச போகிறோம். ஸோ வந்து இருந்தாலுமே கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்க அப்பா பர்த்டேக்கெலாம் நாங்கள் போயிட்டு 2 பேருமே கேக்கெலாம் வெட்டி பிரியாணிலாம் வாங்கி கொடுத்துட்டு வருவோம். ஸோ இல்லைன்னும் போது எங்களுக்கு வந்து ரொம்ப வருத்தமாகவே தான் இருக்குது. இதை கஷ்டப்படுத்துகிற மாதிரி இருந்தாலுமே நான் வந்து அவளுக்காக வீடியோவுக்கு தான் இதை பண்ண போகிறேன். ஆனால் நாளைக்கு அவளுக்காக அவளே சென்டிமெண்ட்டாக ஆகிற மாதிரி ஒரு கிஃப்ட்டு வச்சுருக்கேன். ஸோ அதை நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். அவளுக்கே இன்னும் தெரியாது என்ன பண்ண போகிறேன் என்னன்றது. நான் இன்றைக்கி எல்லாம் போய் அலைஞ்சி எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ நாளைக்கு தான் கொண்டு வரணும். ஸோ வந்து அதை வந்து என்னால் வீடியோலாம் எதுவுமே எடுக்க முடியல, அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டேன். டைரெக்டாக காட்டுறதே நம்ம எடுத்துடலாம், கொண்டு வரதே நம்ம காமிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து அதை மட்டும் இதுக்கப்புறம் தான் எடுக்கணும். ஸோ நீங்கள் பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும். சரி வீட்டில் தூங்கிட்டு இருக்காங்க, நம்ம போய் உள்ளே சைலண்ட்டாக கேமராலாம் செட் பண்ணிவிட்டு நம்ம வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ ஓகே, இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. நைட்டு எடுக்கிறேன், 1 மணி என்னமோ ஆக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வீடியோக்குள்ளே போயிடலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவங்க பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. நம்ம போய் லைட்டு போட்டு வந்துடலாம். நான் வந்து இப்போ தான் நல்லா சந்தோஷமாக அவங்க வீட்டுக்கெலாம் போயிட்டு வந்துட்டோம். இப்போ வந்து திடீர்னு ஏன் இப்படி சொல்கிற, எதுக்கு வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு சொல்கிற, அம்மா வீட்டுக்கெலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க போகிறாங்க. ஸோ எப்படியாவது சமாளிக்கணும், இந்த எப்படியாவது கொண்டு போகணும். அதான் எங்களுக்கு பத்தாத்துக்கு மழை வேறு பயங்கரமாக வருது வெளியில். லைட்டை போட்டுக்கலாம். நம்ம லைட்டை போட்டுக்கலாம். ரொம்ப இருட்டாக இருக்குது. டைம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஐயோ இதில் வேறு தெரியுதா இல்லையான்னு தெரியல. பவர் கம்மி பண்ணிக்கலாம். டைம் பார்த்தீங்கன்னா 1 மணி ஆயிடுச்சு. இந்த டைமில் அந்த ஃப்ராங்க் எடுக்க போகிறேன். ஓகேவா? சப்போர்ட் பண்ணுங்கள். அவள் சம்மதம். நம்ம போய் ஆரம்பிக்க போகிறோம் இந்த ஃப்ராங்க். இன்றைக்கி நான் ஆளு வச்சுருவேன். நாளைக்கு கண்டிப்பாக அவ்வளோ சந்தோஷமாக பார்த்துப்பேன். நீங்களே பார்ப்பீங்க. அவளுக்காக ஒன்று வச்சுருக்கேன் நாளைக்கு. அதனால நான் இன்றைக்கி ஆளு வைக்கிறேன். ஸோ தப்பாக நினச்சிக்காதீங்க. என்ன இது, நீங்கள் அப்பா பாட்டி அன்றைக்கி ஆளு வைக்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. சாரி எல்லாத்துக்கும், அவளுக்கும் சேர்த்து.
ஏய் ஏய் இங்கே பாரு. ஏய் உங்க அப்பா பர்த்டே வந்து இப்படி தூங்கிட்டு இருக்கா. ஏய் இங்கே பாரு. இங்கே பாரு. அப்பா பர்த்டே இந்த மாதிரி உட்காந்து பார்த்துட்டு இருந்தாங்க. சரி எந்திரிச்சு விஷ் பண்ணலாம் தான். எந்திரி எந்திரிச்சு உட்காருவா. உங்க அப்பா பர்த்டே ஒரு விஷ் பண்ணிக்கிறேன். இரு எந்திரிச்சு உட்காரு. மிஸ் பண்ணிட்டு போட்டோ வாங்க. உங்ககிட்ட எனக்கு பேசணும், கொஞ்சம் உட்காருவா. எந்திரிச்சு உட்காரு. ஒரு 2 வாரத்தை பேசணும், எனக்கு முக்கியமான விஷயம். ஏய் மோ நாளைக்கு பத்தி கொஞ்சம் ஒரு 2 வாரத்தை பேசணும். உங்ககிட்ட வா. நாளைக்கு என்ன பண்ணலான்றதெல்லாம் பேசணும். வாங்க. அம்மா கிட்ட தான் போய் போகுது. இப்ப நான் உங்ககிட்ட பேசணும் தானே சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 வாரத்தை பேசிட்டு மறுபடியும் தூங்கிடு. நீ வா எந்திரிச்சு உட்காருவா. எனக்கு முக்கியமான நாளைக்குலாம் என்னென்ன பண்ணணுன்றத உன்கிட்ட சொல்லலாம். வா உட்காருவா. எந்திரிச்சு வா. எந்திரிமோ. நான் தூங்காம இங்க உட்காந்துட்டு இருக்கேன். நான் சொல்றதை கேட்க மாட்டியா? அப்ப நீ எந்திரிச்சு உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஏய் இங்க பாரு, உங்ககிட்ட ஒண்ணு சொல்லணும். எந்திரிச்சு உட்காருன்னு. ஐயோ என்ன உனக்கு பிரச்சனை? கண்ணு வலிக்குது. வலிக்காத. தூங்க விட மாட்டியா நிம்மதியா? சனிய எந்திரிச்சு உட்காரு. உங்ககிட்ட ஒண்ணு பேசணும். காலை வலிக்குதுன்னு சொல்லிட்டு படுக்கிறேன். இப்ப என்ன உனக்கு? நான் சொல்றத கேட்கவே கேட்க மாட்டியா? கோயிலுக்கு போய் எங்கெல்லாம் போ. நான் பேசணும். இங்க பாரு, உங்க அப்பா பிறந்த நாளாவது எனக்கு காலையில எழுப்பிலாம் விடாது சரியா? எனக்கு நல்லா தூக்கம் இல்லை, தூங்கணும். நானே என்னால எங்கெல்லாம் கூட்டுலாம் போக முடியாது. என் வண்டியில பெட்ரோல் இல்லை, அது ஒண்ணு. உங்க அம்மா வீட்டுக்கு கூட்டிட்டு போ, உங்க அம்மாவை பார்க்கணும், சமாதிக்கு போகணும். அதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்லாத சரியா? இன்னைக்கு அதுதான் நான் கூட்டிட்டு போனேனே மெயினா அம்மா வீட்டுக்கு. என்ன பேய் குச்சிச்சா? மூடிட்டு படுக்கலையா? உன்னோட காசு கொடுத்து செய்யுன்னு சொல்லல. கோயிலுக்கு போயிட்டு வரணும். மூடிக்கிட்டு நான் என்ன சொன்னால வர. நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்கு. எதுக்கு எங்க அம்மா கிட்ட பேசினா? இங்க வா, நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. என்ன அம்மா இருந்துச்சு? தெரியல போச்சு. அப்படியாச்சு எந்திரி. என்ன போச்சு? தெரியல. குசி எல்லாம் விழுந்துருக்கும், பறந்து போயிருக்கும். வா. போச்சா இப்போ? அது போயிருக்கும். வா. அப்பா இதெல்லாம் பயந்தா என்ன அர்த்தம்? போயிருக்கும்டி, பூச்சி தாண்டி அது. வாடி. இல்ல ஏதாவது நீயே பார்த்து பயந்துருப்பா. சும்மாவே பயந்துட்டு தானே பண்ணிப்பா. நான் சொல்றதை கேளுங்க. வந்து உட்காருவா. என்ன பூச்சி? தெரியலன்ற ஏன்டா வந்து கேக்குற? என்ன பூச்சி என்ன பூச்சின்னு? கரப்பாம்பூச்சி. வா வந்து உட்காருவா. ஏன் எந்திரிச்சு இவ்வளவு நேரத்துல? மணி 1 மணி ஆயிடுச்சு. நான் ஏன் இதெல்லாம் பேசுறேன்னு வச்சுக்கோ. எனக்கு நல்லா நாளைக்கு தூங்கணும். நீ காலையிலே எழுப்பிட்டு வா கோயிலுக்கு போலாம், எங்க அம்மா கூப்பிடுறாங்க, எங்க அம்மாக்கு அது செஞ்சு கொடுக்கணும், அதெல்லாம் இதுக்கப்புறம் போட இருக்கு. என்ன வளவளன்னு பேசிட்டு இருக்க? தூக்கம் வருது. மூடிட்டு போய் இப்ப அடுப்போ அப்படிதான். நான் இன்னைக்கு ஒரு நாள் தான் உன்னை கூப்பிட்டு போ. நான் இது கேளு ஃபர்ஸ்ட். நான் ஏன் இன்னைக்கு உன்னை கூப்பிட்டு போனேன்? இதுக்கப்புறம் நீ உங்க அம்மாட்டெல்லாம் பேசக்கூடாது. போன்லயாவது எதுலையுமே சரியா? உங்க அம்மா அப்பாவுக்கு கூப்பிட்டு போனலாம் எனக்கு கேட்க கூடாது. ஓகேவா? தேவையில்லாம அதை பத்தி நீ பேசக்கூடாது. என்ன நான் தான் பேசணும்? நான் ஏன் கூட தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். நான் பேசாம வேற யாருமா பேசுவாங்க அவன்கிட்ட? அதை பத்தி எது கேக்குற? இதோட எல்லாத்தையும் நீங்க மறந்துடணும். அத நீ எப்படி சொல்லலாம்? வேற யாரையும் சொல்லுவாங்க. உன் மேல மயிரினவோ அதை பார்த்துட்டு கிளம்பு. நான் உடனே டீசெண்டா பேசிட்டு இருக்கேன். நீ எதுக்கு இப்படி கத்த? ராத்திரி இல்லை எல்லாம் என்ன நினைப்பாங்க பக்கத்துல இருக்கோம். ஏன் எனக்காக உங்க அம்மா கிட்ட பேசுறதெல்லாம் அவாய்ட் பண்ண மாட்டியா? முடியாது. என்னால உங்க அப்பாவுக்கு எதுவும் செய்ய முடியாது சொல்லிட்டேன் சரியா? ஒன்னும் கிழிக்க வேணாம், கலந்து இல்லாம செஞ்சு கீச்சிரும். அப்படியே என்ன கிழிச்சிருவன்ட்டு பேசிட்டு இருக்கேன். ஒரு நாள் செஞ்சது இல்லையா? சொல்லி காட்டுட்டு யாரே இருக்கு சொல்லி காட்டு. என்ன சொல்ற? யாரு நமக்கு என்ன செய்யறா? என்ன பிரயோஜனம் உங்க அம்மா கிட்ட நீ பேசி? உங்க அம்மா என்ன கொடுக்குறாங்க? எதுக்கு செய்யற? தோசைதான் ஊத்தி ஊத்தி குடுக்குறாங்க நைட். ஆனா அது எதுக்கு உங்க அம்மா கிட்ட போய் பேசுற? பட்னியா வந்து சாவறாளே. அப்பதானே வீட்ல இருந்து வந்தேன். எதுக்கு வாயில வருது எனக்கு.
நான் சொல்றத ஃபர்ஸ்ட் கேளு. இத பேசக்கூடாது. நைட்ல அப்புறம் வந்து உங்க அம்மா பேசக்கூடாது. அண்ணன் கிட்ட பேசக்கூடாது. நினைச்சிட்டு இருக்கேன். இதோட எல்லாத்தையும் அதுதான் நானும் சொல்றேன். நானும் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். இந்த நாள் வர யாருக்கிட்டே பேச்சுவார்த்தை வச்சுக்கூடாது. அதான் தாண்டி சொல்லுவேன். எனக்கு தாண்டி உரிமை இருக்கு. அதை நீ சொல்ல முடியாது. எனக்கு தான் உரிமை இருக்கு. நான் தான் சொல்லுவேன்றேன். அப்ப யார் சொல்லுவா? நான் சொல்றத கேட்கலன்னா என் கூட இருக்க வேணாம். நீ ஒன்னும் அவசியம் இல்ல. இல்லனாக்கா அப்போ நான் சொல்றத கேட்காம வேற யார் சொல்றது நீ கேட்ப? நான் வேணும் தான் வந்திருக்க. நான் சொல்றதா கேட்கணும். காத்து வர காதல் அடிச்சு சொல்றது புரிஞ்சுச்சா இல்லையா? உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். யாரும் நமக்கு ஒண்ணும் வர போறது கிடையாது. எல்லாரையும் மறந்து உங்க அப்பா எப்படி மறந்தியோ அதே மாதிரி எல்லாத்தையும் மறந்து தூக்கி போட்டு வா என் கூட. சரியா? உனக்குதான் நேரம் சரியில்லை. நீ நாளைக்கு எப்படியும் எனக்கு ஏதாவது ஒண்ணு பண்ணுவேன். அதை பண்ணி இதை பண்ணுன்றதுக்கு என்கிட்ட கையில காசு இல்ல. சரியா? உங்க நல்லதுக்கு சொல்லிட்டு இருக்கேன். என்னால செலவு பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்க முடியாது. நான் காலம்ல உங்களுக்கு நான் செலவு பண்றதுக்கு செலவு செய்யறதுக்கு தான் உட்காந்துட்டு இருக்கேனா? சாவெல்லாம் பேசுனா பலார் நடிச்சுக்குவேன். பலார் நடிச்சுருவேன். என்ன சேவை செஞ்சுட்டு இருக்க? ஓங்கு ஒரு அரை பழுக்குன்னு விட்டுருவேன். என்னத்துக்கு இப்ப நீ நடிப்ப? அடிப்பேன். நான் சொல்றதுதான் கேக்குறேன்னா என்ன பத்தி பேசணும். ஃபேமிலி பத்தி தான் பேசிட்டு இருக்கேன். உங்க அம்மா நம்பர்லாம் எடு, உன் போன் எடு, டிலீட் பண்ணலாம். எப்படி கை வைப்ப? கை வையேன். எப்படி கை வைப்ப? பழுக்கு சூடு எடுத்து வச்சிருவேன். அது சொல்றதுக்கு உனக்கு உரிமை கிடையாது. வேற யாருக்கு உரிமை இருக்கு? யார் நீ? உனக்கு எதுக்கு உரிமை? நீ யாரு? பின்ன சோ நான் யாரா? சரி ஓகே, நான் யாரா? ஆமா. அப்ப அவங்கதான் உனக்கு முக்கியமா? யார் வந்து பாத்துட்டு இருக்கா? உங்க டாடி வந்து பாக்குறாரா? உங்க அம்மா வந்து பாத்துட்டு இருக்காங்களா? எல்லாத்தையும் தூக்கி போட்டு இதோட வளர்ந்துட்டு இருக்கு. என்ன மினிமம் 5 வருஷம் பாத்துட்டு இருக்கியா? 5 வருஷம்னாலும் வளர்ந்தது அவங்க தான் பாத்து. ஓ அப்படி. எனக்கு முக்கியம் தான். சரி ஓகே ஓகே. அப்ப நான்லாம் முக்கியம் இல்ல. நான் பாத்துக்கல. இல்ல இப்ப யார் பாத்துக்கறாங்கன்றத பாரு. ஃபர்ஸ்ட் பாத்துக்கடா. நீ எப்படி அத பத்தி பேசாத. அதை நீ எப்படி பேசணும்? நான் இப்போ அவகிட்ட பேசாத கீசாதன்றக்க. ஆமா, என்ன ப்ரோஜனம் உங்க அம்மாட்ட பேசி? நான் தான் சொல்லுவேன். என்ன ப்ரோஜனம்னா பேசாதனா பேசாத. எனக்கு புரியல. எவ்வளவு வேலை பாக்குறாங்க எனக்கு புரியல. அதெல்லாம் உனக்கு பிடிக்கலன்றதுக்காக நான் எங்க அம்மாட்ட பேசாம இருக்கேன். நீ எனக்கு தேவை கிடையாது. காலையில கிளம்புற அமைதியா இருக்கணும். அதுக்கு அப்புறம் வார்த்தை வந்துச்சுனா வச்சுக்க நீங்க கூட்டு போக சொல்ல கூடாது. அத பண்ணி இத பண்ணலாம் சொல்ல கூடாது. சரியா? நீயே போய் உங்க அப்பாவுக்கு சமாதிக்கலாம் போய் மாலை போட்டுக்கோ, எல்லாமே பண்ணிக்கோ. ஏய் எனக்கு போ தெரியும். நான் போ தெரியும்னா என்கிட்ட தான் வந்து கேக்குற எல்லாமே. நான் கேட்டேன். நான் கேட்கல. எதுக்கு உங்க அம்மாட்ட பேசாம உன்னால இருக்க முடியாதா? நான் கேட்டேன்றத நீ சொல்ற. நீ எதுக்கு உங்க அம்மாட்ட பேசணும்னு சொல்ற? என்ன பிடிக்கலனா விட்டுறேன். நான் என்ன கேட்டேன்? எனக்கு பண்றது பிடிக்கல. நீ என்ன நீ சண்டை வலிக்கணும் வந்திருக்கியா? அடிச்சு மூஞ்சி உடைச்சிருவேன். நான் பண்றதுக்கு தான் எழுப்புனேன். நீ அவனுக்கு விஷ் வேற வாங்கிக்கிறாரு. ஒரு கலந்து உங்க அப்பாக்கு விஷ் பண்ணுவா? சாமி விஷா மயிறு விஷயம் வண்டா ஆபீசர் பேச. இந்த மாதிரி பேசாத ஃபர்ஸ்ட். சரியா? மரியாதை கொடு ஃபர்ஸ்ட். மரியாதை உனக்கா? அம்மா உங்க அப்பா விஷ் பண்றதுக்காக தான் எழுப்புனேன். இப்போ நீ தான் ஒரு தேவலாமலாம் பேசிட்டு இருக்கே. இப்போ தேவலாம அப்படியே ஒரு கதை கட்டலாம்னு பாக்குற. நாளைக்கு என்ன உங்க அம்மா வீட்டுக்கு போய் தங்கலாம்னு பாக்குறியா? உங்க அம்மா வீட்டுல போய் தங்கலாம்னு பாக்குறியா? என் கூட சண்டை போட்டுட்டு நீ தான் இப்ப எனக்கு சண்டைக்கு வர. தேவையில்லா சண்டை இது. என்ன என்ன இதுக்கு எழுப்புற? நைட்ல தூங்கிட்டு இருக்கும்போது உங்க அப்பாவுக்கு நீ போறதுனால தானே. இப்பதான் எங்க வீட்டுல இருந்து வந்தேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சா? வந்து 1 மணி நேரம் தான் படுத்தேன். சரி படுத்தா என்ன தலைவலி காலையில அப்புறம் போக கூடாதுன்றத இப்ப சொல்லிட்டேனா? என்னால கூட்டு போக முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கேன். நாளைக்கு வேலை கூட வரல. வேற யாரு கூட போக? யார் கூட வேணா போறேன். உனக்கு என்ன அது பத்தியா? உனக்கு என்ன யார் கூட உனக்கு என்ன வலிக்குது? உனக்கு என்ன வலிக்குதுன்னு கேட்டேன். எனக்கு தான் வலிக்கும். நீ கூட்டு போக முடியாதுன்றியா? எனக்கு எதுக்கு செலவு வைக்கிறேன்னு கேக்குறேன். எனக்கு வேலை இல்லையா? உனக்கு செலவு பண்றதா எனக்கு வேலையா? ஹலோ மேடம், நீ என்ன கூட்டிட்டு போ வேணாம். நான் எப்படி போய் என்னால எதுவும் பண்ண முடியாது. நாளைக்கு எதுவும் எதிர்பார்க்காத. என்னால எந்த விஷயம் நான் பண்ணிக்கிறேன். பேசுறதே பேசிட்டு என்ன பேசிட்டு இருக்கேனா? ஏய் அரைஞ்சிருவேன். நைட்ல சத்தியமா அரைஞ்சிருவேன். நான் அரைஞ்சு விட்டு படுக்க போறேன். நான் அப்ப நான் உனக்கு முக்கியம் இல்ல. உங்க வீட்டுல இருக்கவங்க தான் முக்கியம். எங்க வீட்டுல இருக்கவங்க எரிஞ்சிட்டு பேசினா நான் அவங்க தான் எரிஞ்சிட்டு பேசுறாங்க. பின்ன அவங்க கிட்ட பேசாதுன்னு சொல்றது உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? போன்ல நம்பர் தான் டீல் பண்றேன். உங்க அம்மா தூங்கு. நீ டெலிட் பண்றே. நான் ஒத்துறேன். நீ சத்தியமா சொல்றேன். நீ டெலிட் பண்ணிருப்பா. நீ என்ன ஆகுது நான் பாக்குறேன். என்ன ஆகுது நான் நீதான் ஹைஃபை, நீதான் பெரிய ஆளு ஒத்துறேன். நான் நீ டெலிட் பண்ண அந்த வீட்ல இருந்து அவங்க காலடி எடுத்து எடுத்துல
ரத்த பீஷின் போட்ட மாதிரி. நான் இது இந்த மாதிரி தௌலத்தெல்லாம் பேசாதவங்க என்கிட்ட வந்து அடிச்சு மூஞ்சாவா வச்சிருவேன்னா நான் சொல்றதா கேட்கணும். அந்த வீட்டுல காலைல இருக்க மாட்டேன். காலையில இருக்க மாட்டேன். இப்ப கிளம்பினா போறியா? போ, கிளம்பி போ. இப்ப உங்க அப்பா நான் வச்சிருந்தான் பஸ். போ. என்ன பஸ்? இங்க இருந்து உங்க வீட்டுக்கு போறது பஸ் வேணுமா? ஆமா, நந்து போறேன் இருக்கிற மாதிரி பேசி. ஆமா, 5 கிலோமீட்டருக்கு எப்படி போவாங்க? போதான் இப்ப கிளம்பி ஓடு. நம்ம ஓரா சீன் போட்டுட்டு இருக்க. உங்க அம்மா தானே, உங்க அம்மாட்ட தானே பேசக்கூடாதுன்னு சொல்றேன். உங்க அம்மாட்ட பேச உங்க அண்ணன் எல்லாம் வரக்கூடாது, இதுக்கப்புறம் பேசாதன்ற. எதுக்கு இவ்வளவு சீன்? என் பேச்சுதான் கேட்கணும். நான் தானே உன்னை பாத்துக்கிட்டு இருக்கேன் இவ்வளவு நாளா. காசுல என்னால எதுவும் பண்ண முடியாது நாளைக்குலாம். சரியா? முடியாது. நீங்க அங்க கூட்டு போங்க, இங்க கூட்டு போங்கன்னு சொல்லிங்க. உங்களுக்கு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கிறது என் வேலையா என்ன? நான் சிக்கிடுவேன் தொண்டக்குழிய. இதுக்கப்புறம் பேசணும்னா என் ஃபேமிலி பேச கையெடுன்னு கையெடு தொண்டை வலிக்குது. இன்னைக்கு எங்க பாரு, எங்க அப்பாவுக்கு பர்த்டே, உங்களுக்கு டெட்டே ஆயிடும். உண்மையாலுமே கையெடே இல்ல மூச்சு முட்டுது எனக்கு. தேவையில்லாம பேசுனேன். என்ன தேவையில்லாம பேசுறேன்? எனக்கு இம்பார்ட்டன்ட். என்னால எத்தனை வாட்டி உங்க வீட்டுல கூட்டு போய் பார்த்து கூப்பிட்டு வரணுமா? எனக்கு தான் இங்க பெட்ரோல் செலவாகுது. உனக்கு ஒண்ணும் இல்ல. கையெடுன்னு சொன்ன எல்லாம் பலாப்பழம் வாங்கிடுவேன். கையெடு. நான் அடிக்க முடியாதுன்னு பாத்துட்டு இருக்கியோ? காலுக்கு வரும். கையேறி வீட்டுக்கு பண்ணி விட்டுருவோம். என்னத்துக்கு? நான் உங்க வீட்டுல பக்கத்துல இருக்காங்க, உடனே ஒரு 100 ஏன்னா 200 அடி என்ன இப்ப பக்கத்துலயே இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு உங்க அம்மாவை கூப்பிடுறியா? பேசலன்னா எப்படி கூப்பிடுவேன்? பேசாம போனா எப்படி கூப்பிடுவேன்? பேச வைக்கிறதுனாலதான் நீ இப்படி கூப்பிடுற. நீ இதுக்கப்புறம் பேசாது. உங்க அம்மா கிட்ட நீ பேசக்கூடாது. ரைட்ஸ் இல்ல. அதுக்கு உனக்கு ரைட்ஸ் கிடையாது. கையேறின்னு சொன்னேன். அதுக்கு உனக்கு ரைட்ஸ் இல்ல. உங்க அப்பா பர்த்டே அதனால கை வைக்காம இருக்கேன். எல்லாம் அச்சு ரைட்ஸ் இல்ல. என் ஃபேமிலி பத்தி பேச ரைட்ஸ் இல்ல. என் ஃபேமிலி பத்தி பேச ரைட்ஸ் இல்ல. கையேறி பச்சு உன அழு வைக்க கூடாதுன்னு பாத்துட்டு இருக்கேன். இல்லன்னா அடிச்சா நீ அழுதுருவ. இன்னைக்கு சரி பாவம், இன்னைக்கு ஒரு நாள் பாவம் அழுவாம கடந்துட்டு போட்டோன்னு விடுறேன். அதுதான் இன்னைக்கு ஒரு நாள் கூட்டு கூட நான் போன ரீசனே ஒண்ணு. இன்னைக்கு ஒரு நாள் கூட்டு போன காரணமே அதுதான். சரி பரவாயில்ல, அப்பா ஞாபகம் வரும். சரி பரவாயில்ல, அம்மாவாச்சும் பேசிட்டு இருக்க குட்டி, நான் சத்தியமா டென்ஷன் ஆயிடுவேன். சரி அப்பா ஞாபகமா இருப்ப. அட்லீஸ்ட் அம்மாவாச்சும் இப்ப பாக்க வச்சு கூட்டு வரலாம். அதுக்காக கூட்டு போனா நீ இன்னமும் ஆடுற, ஓவர் சீன் போடுற. நானும் பாத்துக்கிட்டு தான் இருக்கேன். போனா போட்டோன்னு பாவம் பார்த்து நான் கூப்பிட்டு போனேன். வீட்டுல இருக்கும் வந்து இப்ப கூப்பிட்டு போனாங்களா? மண்டே உடச்சிருவேன். நான் கூப்பிட்டு போய் உங்க அம்மா மண்டைய உடைச்சிருக்கேன். இந்த வாய்ப்புல என்ன பேசுறது? என்ன ஒரே வார்த்தை தான் சொல்லுவேன். என் வீட்டுல இருந்து நீ யார் வீட்டுக்கு போக கூடாது. காலையில எந்திரிச்சு என்ன கோயிலுக்கு கூட்டு போன்னு சொல்லக்கூடாது, அங்க கூட்டு போன்னு சொல்லக்கூடாது. எந்த வேலையும் என்ன வாங்கக்கூடாது. நான் நல்லா படுத்து தூங்கணும். நாளைக்கு ஒரு நாள் மட்டும் எனக்கு நிம்மதியா தூக்கத்தோம்னா கொடுங்க. நான் நிம்மதியா படுத்து தூங்குறேன். உங்க வீட்டுக்கு இப்ப நான் பேசிக்கிட்டே இருக்கேன். இப்ப நான் பேசுறேன்னா அதுக்கான ரீசன்காக பேசிட்டு இருக்கேன். கூட்டு போக கூடாது, அதுக்காக கூப்பிடுறேன். நான் நிம்மதியா இருந்தேன். நானும் தான் நிம்மதியா இருந்தேன். எது என்ன இதுக்கு எனக்கு மெசேஜ் பண்ணீங்க? அந்த உனக்கு நான் மெசேஜ் பண்ணதுக்காக வீட்டுல இருக்கவங்க பாத்துட்டு இருக்க முடியாது. என்னால போக கூடாதுன்னா போக கூடாதுதான். நான் சொல்றது கேளு. நான் போவேன். நாளைக்கு இங்க இருக்க மாட்டேன். எங்க வேற எங்க போவேன்? எங்க அம்மா வீட்டுக்கு போவேனா? எங்க அம்மா வீட்டுக்கு போக வேற எங்கனா கூட போக. உனக்கு எங்க வேணா போ. உனக்கு என்ன வருது? உன் இதுக்கு என்ன வந்துச்சு? பேசாத. சா வச்சிட போறேன். மூஞ்செல்லாம் வச்சிட போறேன். நீ எதுக்கு வாய் பேசுற? ஃபர்ஸ்ட் இதுக்கப்புறம் என்கிட்ட ஒரு வார்த்தை பேசுறேன். சத்தியமா நீ செத்துருக்க. செத்துறாங்க வாய. ஏன் போக மாட்டேன்னு சொல்லு. வாயை தொடர்ந்து என்ன சொல்ல முடியாதுன்னா இல்ல புரியல எனக்கு. அவங்க வந்து உனக்கு உடம்பு சரியில்லை நான் பாத்துக்கிறாங்க. அவங்கதான் வராங்களா? உனக்கு அவங்கதான் உனக்கு எல்லாமே பாத்துக்கிறாங்களா? இல்ல ஆமா ஆமா கூட இருந்து நான் தான் பாத்துக்கிறேன். எனக்கு தான் தெரியும் அந்த வழி என்னன்னு. அவங்கதான் பாத்துக்கிறாங்க. வேணா விடு, யாரையும் நம்பாத. எதுக்கு போக கூடாது. நான் போவேன். பேசாத. உங்க அம்மா எல்லாம் நமக்கு நான் போவேன். எனக்கு நீ வேணாம். நான் கலை கிளம்புறேன். நாளைக்கு உங்க அப்பா அது நாளைக்கு இங்க போக போறேன். நாளைக்கு இல்ல, இன்னைக்கு எங்க அப்பா இன்னைக்குதான் காலைல ஏதோ நான் கிளம்பிடுவேன். எனக்கு நீ வேணாம். நான் வேணாமா? ஆமா. அப்ப யாரு வேணும்? உன் ஃபேமிலி தான் வேணுமா? ஆமா. உன் ஃபேமிலி தான் பாத்துக்க மாட்டாங்களே, என்ன பண்ணுவேன்? எங்க அம்மா சொன்னா நீ நானே இந்த வீட்டுல இருக்கிறேன். இந்த மாதிரி வாய் பேசினா பலாப்பெல்லாம் இப்ப வாங்கிடுவ பாத்துக்கோ. இந்த மாதிரி வாய் பேசாத எல்லாம் வந்து. சரியா? மீனா அவங்கள மீனா மதிக்க, என்ன கூட மதிக்காத. மீனா அவங்கள மதி. நான் வச்சுட்டுதான் இருக்கேன். என்ன மீனே பேசாத. நம்பர் எல்லாம் டீல் பண்ணிட்டு ஒழுங்கா நாளைக்கு
என்ன சும்மா பேசுனது பேசுங்கற எதுக்கு பேசுனது பேசுங்கற எதுக்கு பேசுனது பேசுங்கற எதுக்கு பேசுனது பேசுங்கற வீட்ல ஒரு பொருள் மொத்தத்தையும் வச்சு கலந்து போய் நேந்துறேன் நான் நீ திரும்ப பேசுனது பேசிட்டு இருக்க பேசுனது எதுக்கு பேசிட்டு இருக்க திருந்த மாட்டியா எதுக்கு பேசுனது பேசிட்டு இருக்க எதுக்கு பேசுனது பேசிட்டு இருக்க திருந்த முடியாது உங்க அம்மாட பேசணும் பிடிக்கல எனக்கு உனக்கு பிடிக்கல உங்க ஃபேமிலி கிட்ட எனக்கு இன்னும் உன்ன பிடிக்கல என்ன பிடிக்கலையா உன்ன பிடிக்கல நீங்க எதுக்கு பேசுனது பேசுங்கற எதுக்கு பேசுனது பேசுங்கற எனக்கு பிடிக்கலனா உங்க முடியாது கிளம்புறேன்ட்டேன் காலையில கிளம்புறேன்ட்டேனா அது வரைக்கும் மூடிட்டு படுக்கணும் எப்படி படுக்கணும் அமைதியா படுக்கணும் என்னை பத்தி என்ன வேணா பேச அமைதியா இருப்பேன் எங்க அம்மாவை பத்தி இழுக்கூடாது வேற யாரை பத்தி இழுக்கணும் ஆல்ரெடி நான் ஒரு ஜீவனை விட்டுட்டு இருக்கேன் அது எனக்கு போதும் அதோட வலியை என்னால தாங்கிட்டு இருக்க முடியல எனக்கு யாரும் பிடிக்கல அவங்களதான் சொல்ல உனக்கு பிடிக்கலாதுன்னா இன்னெல்லாம் முடியாது அது நீ வேற யாரும் ஏம்மா அத அவங்க நீ எப்படி சொல்லுவ அது சொல்றது உனக்கு என்ன முடியாது அது சொல் எவனா நான் காட்டினா வாய் பேசுறத பலான்னு விட்டுருவேன் நான் வாய் பேசிட்டே இருக்கேன் நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன் திங்கரா பேசிக்கிட்டே இருக்கேன் டேய் தல அம்மா தான் முக்கியம் நான் சொல்றேன் எதுக்கு என் கூட இவ்வளவு நல்லா இருந்தா போயிருக்கேன் நீ தானே அவங்க தான் முக்கியம் உன் கூட அவங்கள விட்டுட்டு வந்தேனா இப்ப எங்க அப்பாவே இல்ல அப்படின்னா நான் தான் பாத்துட்டு இருக்கணும் புரிதா முக்கியம்னா முக்கியம் தான் உன் இஷ்டத்துக்குலாம் எங்க ஆடி நிற்க முடியாது என்னால இஷ்டம்னா இரு கஷ்டம்னா கிளம்பி போயினேன் தள்ளு கால் எடு அப்படிக்கா போய் படு அப்படிக்கா போன்னு சொன்ன குட்டி அப்படிக்கா போ வெறும் பேத்தினுக்கு அது நல்லதுமா போன்னு சொன்னேன் போன்னு சொன்னேன் போன்னு சொன்னேன் போன்னு சொன்னேன் என்ன இப்போ போன்னு சொன்னேன் இப்ப என்ன உனக்கு கண்ணு கலங்குது போன்னு சொன்னேன் பின்னாடி உனக்கு கண்ணு கலங்குது போன்னு சொன்னேன் இப்ப என்ன பேசினாவே சொல்றப்போ இப்ப என்னத்துக்கு அழுகுற நீ நான் போன்னு சொன்னேன் உங்க அம்மா பத்தி பேசணும் இவ்வளவு கோவம் வருது இப்ப உங்க அப்பா பட்டியாவது நீ ராத்திரில இப்படி அழுவலாமா ஏ பைத்தியம் இப்ப எதுக்கு இவ்வளவு கண்ணு கலங்குற நீ இங்க பாரு என்ன உங்க அம்மா சொன்னே இப்ப பொத்திட்டு கோவம் வருதோ இப்ப எதுக்கு அழுகுற ராத்திரிலன்னு கேட்டேன் ராத்திரி டைம் என்ன ஆகுது 1 மணி ஆகுது இந்த நேரத்துல உட்காந்து அழுத்திட்டு இருக்கும் 1:30 ஆகி இருக்கும் நேரத்துக்கு இப்ப எதுக்கு நீ கண்ணு கலங்கிட்டு இருக்க இப்போ பக்கத்துல வந்து பாக்குறவங்க வந்து என்ன கேட்கணும் என்னப்பா இப்படி பண்ற அவளை அப்படின்ட்டு அப்படிதானே கேட்பாங்க யாராவது வந்து இப்போ என்ன இந்த ராத்திரில சத்தம் போன்னு சொன்னா நீ அழுது எதுக்கு சாதிக்கிற அதுதான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடும் அழுகுறியா எனக்கு முன்ன பிடிக்காது என்ன பிடிக்காது அதுதான் உங்க வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன் தானே அழுது சாதிக்கிற நான் உங்களை பத்தி பேசாதுன்னு சொல்றேன் நீ எதுக்கு அழுகுற எதுக்கு அழுது எதுக்கு பேசுற சும்மா பார்த்து அழுது எதுக்கு நடிக்கிறியா அழுகுறியா நான் எதுக்கு அழுகுற ரொம்ப பேசினா மரியாதை கேட்டுருவோம் உனக்கு நானு அப்ப எதுக்கு அழுகுற யார் கால் பண்ண போற உங்க அம்மா கால் பண்ணி கூப்பிட போறிய இப்ப எதுக்கு கால் பண்ற அத சொல்லு எதுக்கு தொண்டவலி இது போனை கொடுன்னு சொன்னேன் போன் எதுக்கு கொடுப்பாங்க எதுக்கு கால் பண்ற இங்க பாரு போனை கொடுன்னு சொன்ன குட்டி விளையாண்டுட்டு இருக்க இப்ப என்ன உங்க அம்மா போன் வச்சு இங்க நடக்கிறதெல்லாம் சொல்ல போறியா கோல் முட்ட போறியா போனை கொடுன்னு சொன்னேன் படுத்திட்டு இருக்கானே போனை கொடுன்னு சொன்னா இப்ப அதான் குடும்பப்படுத்திட்டு இருக்க அடிச்சிட்டு இருக்கான்னு சொல்ல போனை குடுன்னு இது கத்துற போனை குடுன்னு போன் தர முடியாது போன்ல தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் போன் தர முடியாது அதெல்லாம் பிராங்க் வீடியோ எடுத்துட்டு இருக்கேன் தர முடியாது என்ன முறைக்கிற ரொம்ப அழ வச்சுக்கலாம் சாரி ரொம்ப அழ வச்சுட்டான் சாரி அவங்க அப்பா பண்ணலாம் அழுத வச்சே எனக்கே ஒரு நாள் கண்ணு கலங்கிச்சு நீ அழுத உடனே சாரி பாரு என்ன ஃபர்ஸ்ட் எனக்கே ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு நீ அழுத உடனே பாரு என்ன நான் அழுதுருவேன் ராத்திரி அழுதுவேன் எப்படி சொல்லுவேன் நானே அம்மா கிட்ட பேசாதுன்னு பாரு இப்ப எதுக்கு இப்படி நீ தேம்பி அழுதுட்டு இருக்க வீடியோ தானே எடுத்துட்டு இருக்கேன் சரி விடு அப்பா போனாலும் அழுவாத பைத்தியம் மாதிரி பண்ணாதே இப்படி எனக்கு தெரியாது இப்படி நான் வீடியோ தான் எடுத்தேன் கேமரா கூட அங்க பாரு சீரியஸா அழுதுட்டு இருக்கேன் இப்போ நீ நான் பழுவும் போதே எனக்கு கஷ்டமாயிடுச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன் எனக்கு கஷ்டமா இருக்குமோ சத்தியமா இப்ப நான் என்ன பண்ணுவேன் அம்மாவுக்கு சீரியஸாவே கேமரா ஆஃப் பண்ணிட்டு போய் போன் அடிப்பேன்
இப்ப எதுக்குடி அழுவுற? ஏய் இதுக்கப்புறம் வீடியோ எடுக்க மாட்டேன்டி, அழுவாதடி. செய் ஓ நான் இருக்கேன்னு சொல்ற, சத்தியமா நான் இருக்கேன் பைத்தியம். நான் சும்மா பிராங்க் தான் பண்ணேன். இதெல்லாம் ஒரு அழுதுட்டு இருந்தா கண்ணுல தண்ணி விடுவோம். சரி விடு, இன்னைக்கு நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கணும், அழ வச்சுட்டு இருக்கேன். சரி விடு. ஏய் சும்மா தான் உன்னை கோவப்படுத்தி பார்த்தேன். உங்க ஃபேமிலி பத்தி பேசினா கோவம் வருதா இல்லைன்னு ரொம்ப கோவம் வருது. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்குமோ, விடுமோ, அழுவாதுமோ. இங்க பாரு. சரி ஹாப்பி பர்த்டே அப்பாவுக்கு. சரி ஓகே, அவனை அப்பா எப்படி பார்த்துருக்காரோ அதை விட நான் இப்பவும் சொல்றேன், அதை விட அவனை பெஸ்டா நான் பார்த்துருப்பேன். பெஸ்டா பார்த்துக்க முடியாதான் அப்பா இடத்துல இருந்து எந்த அளவுக்கு என்னால பார்த்துக்க முடியுமோ அந்த அளவுக்கு பார்த்துக்க. அழுவாத இப்போ. சரி விடு. சரி விடுமோ, அழுவாதமோ. இதுக்கப்புறம் நான் அப்படி பண்ண மாட்டோமோ. ப்ளீஸ்மோ அழுவாதமோ. இன்னைக்கு அழுவே வைக்க கூடாதுன்னு நினைச்சேன். சரி சரி வீடுக்க, நாளைக்கெல்லாம் அழ வைக்க மாட்டேன். விடு. அப்பா ஞாபகம் வராத அளவுக்கு நான் உன்னை பார்த்துப்பேன். நாளைக்கு பாரு, நீ ஷாக் ஆயிடும் அப்படியே. சரியா? உனக்கு நாளைக்கு அப்பா ஞாபகமே வரக்கூடாது உனக்கு. அந்த அளவுக்கு நான் உன்னை நாளைக்கு நான் பாத்துக்கிறேன் இல்லையா மட்டும் பாரு. இங்க பாரு, அழுவாதே. இதுக்கப்புறம் கண்ணுல இருந்து தண்ணி வச்சுன்னா நானே ஏதாவது இப்ப பாரு, இப்ப நீ அழுவேன், நான் ஏதாவது செவுத்துல முட்டிப்பேன். நீ இப்ப அழுது நான் பாரு. சரி அழுவ நான் இன்னைக்கு வந்து சரி விஜய், நான் இப்ப பாருமோ சத்தியமா உங்க அப்பா எப்படி பாத்துப்பாங்களோ அந்த மாதிரி கடைசி வரைக்கும் கூட இருந்து நான் பாத்துப்பேன். சரியா? பாதியில விட்டு போற கேரக்டர்லாம் என் கேரக்டர் கிடையாது. சரியா? சும்மா கோவத்துல சொன்னேன். அம்மா கிட்ட இப்ப போய் சாப்பிட்டுட்டு வந்துட்டு நான் அப்படி இருப்பேன் நான் சொல்லு. இப்பதான் அம்மா கூட போய் சாப்பிட்டுட்டு நல்லா சாரி கைஸ், ரொம்ப அவ்வளவு கஷ்டப்படுத்திட்டேன். ஸோ கேமரா போறாங்க. சரி கோவப்படாது. இப்பதான் நான் சாப்பிட்டுலாம் ஒழுங்கா வந்தேன். அப்ப எப்படி நான் இப்படி பண்ணுவேன்? ஸோ வீடியோக்காக தான் இவங்களை வந்து இன்னைக்கு நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். இல்லைன்னா நான் வந்து கஷ்டப்படுத்திருக்க மாட்டேன். எனக்குமே வந்து அவங்க வந்து அம்மாவுக்கு அம்மாவா தான் என்னை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ வந்து எங்களுக்குன்னா ரொம்ப சப்போர்ட் தான். இப்போ லாங்கா வீடியோ எடுக்க கூட கொஞ்சம் தூரமா போயிருந்தோம். அப்ப கூட வந்து எங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு லாங்கா போறீங்க, கூட அண்ணனை கூப்பிட்டு போங்க. எங்க போனாலுமே அவங்க அம்மா வந்து இவங்க அண்ணன் அனுப்பிடுவாங்க. இவங்க கூட தனியாவே அனுப்ப மாட்டாங்க. கூட கூட்டிட்டு போன்னு சொல்லி ரொம்ப இது பண்ணுவாங்க. தனியா எதுக்கு போறீங்க 2 பேரும், என்னதான் இருந்தாலும் நீங்க 2 பேருமே பொம்பளை பிள்ளைங்க தான், எனக்கு கூட யாரையா கூப்பிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சப்போர்ட்ஃபுல்லியா இருப்பாங்க. டக்குன்னு என்கிட்ட காசு இல்லை, எனக்கு பட்ஜெட் ப்ராப்ளம் அப்படின்னா கூட டக்குனுமே எனக்கு காசு கொடுத்துருவாங்க. கொடுத்துட்டு எனக்கு சம்பள காசு வரும்போது நான் உங்களுக்கு ஒரு ரொட்டேட் பண்ணிடுவேன். எந்த ஹெல்ப்ஃபுல்லா இருந்தா கூட சாப்பாடே இப்ப நான் என்னால வீட்டுல செய்ய முடியல. இப்போ கூட நைட்டு செய்ய முடியல, எங்களுக்கு வீடியோ அது இதுன்னு வேலையாவே இருந்துட்டேன். நைட்டு செய்ய முடியல அப்படின்னாக்கா அம்மா கால் பண்ணி கூப்பிடுவாங்க. சாப்பிட்டீங்களா இல்லையா, இல்லை வாங்க வீட்டுக்கு தோசை ஊற்றி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேர் தான். அப்போதான் எங்களை வந்து புரிஞ்சிக்காம ரொம்ப இதுனா இப்போ வந்து அப்பா விட டபுளா இப்போ வந்து அப்பா அப்போ ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க. இப்போ வந்து அம்மா தான் எங்களுக்கு வந்து அந்த அளவுக்கு சப்போர்ட்டா இருக்காங்க. ஒரு முன்னாடி எடுத்து வைக்கிற படிக்கெல்லாம் சப்போர்ட்டா இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி அம்மா தான் எங்களுக்கு சப்போர்ட் இருக்காங்க. நான் வந்து ஜஸ்ட் ஒரு வீடியோக்காக தான் இவன் வந்து கோவப்படுத்தி அழ வச்ச காரணமே. ஸோ எனக்கு வந்து அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும். எனக்கு இவளை விட எனக்கு என் மேல ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. நான் வந்து ஒரு நாள் எங்களுக்கு வந்து அடிக்கடி சண்டை வரும். அந்த சண்டையில கூட வந்து இவங்க அம்மா எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி குட்டி உனக்காக தானே வந்திருக்கா, அவ யார் இருக்கா, அவளுக்கு அப்பா அம்மா கூட இல்லை, உன்னை நம்பி தானே வந்திருக்கா. ஒரு நாள் கூட அவங்க வீட்டுல தங்க வைக்க மாட்டாங்க. உடனே அந்த ஸ்பாட்லயே சண்டை ஓட்டமா அந்த ஸ்பாட்லயே உடனே சேர்த்து வச்சிருவாங்க. நீ எதுக்காக அப்புறம் எப்படியா இருந்தாலும் நீ அவ வேணும்ன்றுவ, ஒரு 2 நாள் இருப்ப, மறுபடியும் பார்த்தா பேசிட்டு நான் போறேன்னுவேன். நீ இப்பவே உடனே கிளம்பி போ, அவளை விட்டுட்டு இருக்காத, அந்த பிள்ளைக்கு யாரு இருக்கா, அந்த பிள்ளைங்க பாவம் தானே அப்படின்ட்டு ஒரு மாதிரி பேசிடுவாங்க. எனக்கு அவங்க அம்மாவை ரொம்ப பிடிக்கும்னா ரொம்ப பிடிக்கும். இவளுக்கு அடுத்து பிடிக்குன்னா அவங்க அம்மா தான். அவங்க அம்மா எது கேட்டாலும் நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இவள் கூட கொஞ்சம் லேட்டா கூட ஏதாவது கேட்டா வாங்கி கொடுத்துருவான். அவங்க அம்மாவுக்கு அப்படி பண்ணவே மாட்டேன். டக்குன்னு ஏதாவது கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுத்துருவேன். எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்து சரி ஓகே இன்னைக்கு வந்து கஷ்டப்படுத்திக்கிட்டு நாளைக்கு வந்து யாருக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸ் ஒன்று பண்ணலாம் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் ஒரு வீடியோ எடுத்தேன். ஆனா வந்து இது கொஞ்சம் நல்லா எப்படியோ போகும்னு பார்த்தா இப்படி ரொம்ப அழுவ ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு ரொம்ப ஓப்பனாகவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. ஏன்னா இன்னைக்கு வந்து இந்த வீடியோ நான் எடுத்தது தப்புன்னு தோணுது எனக்கு. ஏன்னா இன்னைக்கு வந்து அவங்க அப்பா இறந்து 1 வருஷம் ஆயிடுச்சாமோ. இல்லை பிறந்த நாள். ஆமா இன்னைக்கு மெயினா வந்து எங்க அப்பாவோட பர்த்டே. நாங்க வந்து எப்பயுமே நாங்க 2 பேருமே எங்களுக்கு வந்து கால் பண்ணுவார். அவர் கால் பண்ணி இந்த மாதிரி வாங்க எனக்கு கேக் வாங்கிட்டு வாங்கன்னுவாரு, பிரியாணி வாங்கிட்டு வா. அவருக்கு பிரியாணின்னா ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்கிட்டு வான்னு சொல்லுவாரு.
அதெல்லாம் வாங்கிட்டு நல்லா இருக்கும் போது அவரே காசு கொடுப்பாரு. ஆமா ரீசனா உடம்பு முடியாம போயிட்டு எனக்கு எதுவுமே வாங்கிட்டு வரல. அவருக்கு நாங்களே விஷ் பண்ணணும். அவருக்கு சத்தியமாவே இப்போ இருக்கிற நாங்க நிலைமையில அவங்க அப்பா இருந்தாங்கன்னா கண்டிப்பா நான் நல்லா பாத்துருப்பேன். எனக்கு வந்து கொடுத்து வைக்கலன்னு சொல்லலாம். எங்க அப்பா அம்மாவையும் என்னால பாத்துக்க முடியாம போயிடுச்சு. எங்க அப்பா அம்மாவையும் என்னால பாத்துக்க முடியாம போயிடுச்சு. அப்புறம் பார்த்ததுக்கு இவங்க அப்பாவையும் என்னால பாத்துக்க முடியாம போயிடுச்சு. ஸோ இப்ப இருக்கிறது மோஸ்ட்லி இவங்க அம்மா மட்டும்தான். நான் வந்து இது வார்த்தையால மட்டும்தான் சொன்னேன். என் மனசார வந்து அவங்களெல்லாம் சொல்ல மாட்டேன். ஏன்னா எனக்கு வந்து ஒரு நிமிஷமும் என்னை பார்த்துக்கிட்டாங்க. வீட்டுல எல்லாமே வாரம் சண்டே ஆனா எங்க வீட்டுக்கு வருவாங்க. எங்களை இப்போ வரைக்குமே வந்து பார்த்துருப்போம். எல்லாமே நாங்க பேச்சு வார்த்தையிலே தான் இருப்போம். ரொம்ப பிடிக்கும். ஸோ வந்து இது வந்து ஒரு பிராங்க் வீடியோக்காக தான் நான் வந்து இந்த மாதிரிலாம் பண்ணணும் வச்சு. ஸோ எங்களுக்கு ஃபுல் சப்போர்ட்டு அப்படின்னா அவங்க அம்மா தான் இருக்காங்க இப்போதைக்கு. ஸோ அவங்க அண்ணன் வந்து நான்வெஜ் எடுத்தா கூட டக்குன்னு எனக்கு அவர் ஞாபகம் தான். அவங்களுக்கும் எடுப்போம் எங்களுக்கும் எடுப்போம். இவளுக்கு ட்ரெஸ் எடுத்தா கூட அம்மாவுக்கும் எடுப்பேன் இவளுக்கும் எடுப்பேன். அதே மாதிரி அதான் ஒரு நான்வெஜ் எடுத்தா கூட அப்பா ஞாபகம் வரும் டக்குன்னு. அது யானே தெரியாது. அவருக்கு வெஜ் ஐட்டம்ஸ் பிடிக்கவே பிடிக்காது. அவருக்கு ஒரு நாள் ஆச்சு நான்வெஜ் இருந்தே இருக்கணும் அந்த வீட்டுல. முட்டை இல்லைன்னா மீன் வறுவல் அவரே வாங்கிட்டு வந்துருவாரு. பீஃப்லாம் நல்லா சாப்பிடுவாரு அப்பா. அது எனக்கு அவ்வளவா பிடிக்காது பர்டிகுலரா. ஆனா அவரு எல்லாமே இது பிடிக்காது அப்படின்னு சொல்லவே முடியாது. அவரு எல்லாமே சாப்பிட்டுட்டே இருப்பாரு. ஏதாச்சும் ஒண்ணு வாங்கினா கூட அம்மா இது அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல அப்படின்னு. நான் எங்க அம்மா ஒரு பக்கம் சண்டே ஆனா எதனா அடுத்து செஞ்சாங்கன்னு வச்சுக்கேன் கிச்சன்ல அழுதுட்டு இருப்பாங்க. ஏமா அழுகுற? இல்ல இதை பார்த்தோன்னே டக்குங்க அப்பா நான் அப்பதான் நேரத்துக்கு உட்காந்து கிளீன் பண்ணிட்டு இருப்பாருல அவரு அப்படின்னு கேட்பாங்க. ரொம்ப அழ வச்சுட்டேன் இன்னைக்கு. நான் என்ன பண்றதுனே தெரியல. ஆனா நாளைக்கு கண்டிப்பா இவங்களுக்கே தெரியாது. என்னால முடிஞ்சதுதான் நான் சொல்லலாம். ஸோ என்னால என்ன முடிஞ்சிச்சோ அவங்க அப்பா இடத்துல நான் என்ன செய்யணுமோ அதுதான் இது வரைக்கும் நான் செஞ்சுக்கிட்டு தான் வந்துட்டு இருக்கேன். ஸோ என்னால் என்ன அளவுக்கு முடியுமோ அது நான் கண்டிப்பாக அவளுக்காக செஞ்சுட்டு தான் இருப்பேன் கடைசி வரைக்கும். கண்டிப்பாக நிறைய பேர் கமெண்ட் பண்ணுங்க, எதை வேணா பண்ணிட்டு போங்க. நாங்கள் வந்து 2 பேர் பிரியதா கிடையவே கிடையாது. 2 பேர்த்துல நாங்கள் வந்து விட்டு கொடுத்து போய்கிட்டே இருப்போம். ஸோ எங்களுக்கு வந்து சண்டை இப்போ ரீசனாக சண்டை வந்தாலே எங்களுக்கு சேர்த்து வைக்கிறது யாருன்னா இவங்க மம்மி தான். இப்போ ரீசனாக வந்தால் கூட சண்டை எங்களுக்கு சேர்த்து வைக்கிறது அவங்க அம்மா தான். எங்களை வந்து சேர்த்து வச்சு ஒன்றா ஆக்குறது காரணமே அவங்க தான். அவங்க இல்லைன்னா நாங்களாம் சத்தியமாக பிரிஞ்சு போயிடுவோம். அவங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கிறாங்க. நாளைக்கு வந்து இவங்க சொன்ன மாதிரி என்னன்னா அப்பா தான் கை விட்டோம். எங்க அம்மா வச்சு பார்த்துக்கணும் நல்லா. நாளைக்கு வரைக்கும் கண்டிப்பா வீடியோ பாருங்க. இது வந்து நைட் அன்டைம்ல நான் எடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ கஷ்டப்படுத்தி நான் வந்து கண்ணுல இருந்து தண்ணியே வரவோ கூடாது. நாளையில இருந்து அவளை வந்து நாளைக்கு அவங்க அப்பா பட்டேனால சரி ஓகே நம்ம வந்து கண் கலங்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து கண் கலங்க வச்சுட்டேன். இருந்தாலும் நாளைக்கு வந்து அவளே ஒரு சந்தோஷப்படுற மாதிரி ஒண்ணு செய்வேன். ஸோ கண்டிப்பா நாளைக்கு வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்க. என்னால முடிஞ்ச அளவுக்கு வந்து ஆமா கண்டிப்பா செய்வேன். ஏதோ என்னால முடிஞ்ச அளவுக்கு கண்டிப்பா நான் அவளுக்கு செய்வேன். நாளைக்கு பாருங்க நாளைக்கு என்ன நான் பண்ண போறேன் அப்படின்றதெல்லாம் நீங்க விடிஞ்சுதான் பார்க்க போறீங்க. என்ன பண்ணோம் எங்க போறோம் எங்களால முடிஞ்சது எல்லாமே நான் வந்து பண்ணுவேன். ஸோ ஓகே முடிச்சுக்கலாமா? கோச்சிக்கியா? சாரி அப்பா அப்படின்னாலே அப்படியே அழுதுருவா. நான் அதனாலதான் அந்த மாதிரி பேசக்கூடாதுன்னு நினைச்சேன். ஸோ வந்து என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகே பேசலாம். இந்த டைம்ல இதான் பேச முடியும் அப்படின்றது ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி பயமா இருக்கும். ஏதாச்சும் ஒண்ணுனா நம்மளுக்கு என்ன கடவுள் மாதிரி அப்பா இருக்காரு அப்படின்னு நினைச்சு அந்த பயமே இருக்காது. சரி ஓகே ஓகே சரி ரொம்ப பாவம் டயர்டா தூங்கிட்டு இருந்தா எழுப்பி நம்ம சண்டை போட்டோம். என்னோட வாட்ஸ்அப் டிபி கூட நான் எங்க அப்பா இறந்து வச்சுதான் அந்த டிபியை மாத்தவே கூடாது, மாத்தவும் இல்லை. நானும் அவர் எடுத்த ஒரே போட்டோ தான் வச்சிருப்பேன். வாட்ஸ்அப் டிபியில கூட அதே தான் இருக்கும். அவர் இறந்தப்போ அந்த போட்டோ வச்சிருந்தா எடுக்கவே கூடாது அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல அப்படியே வச்சிருந்தான். அதை இன்னமும் எடுக்கலாம். ஏன்னா அவ்வளவு பிடிக்கும். ஏன்னா வந்து பெண்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பா அப்படின்னா அவ்வளவு பிடிக்கும். ஜாலியா விளையாடுறதா இருக்கட்டும். எவ்வளவு நான் உன்னை அள வச்சிருக்கணும். நாளைக்கு அந்த அளவுக்கு நீ சந்தோஷமா ஆக போற. அந்த மாதிரி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன். நீயா அசந்து போயிடுவேன். என்னடா பில்டப்லாம் விட்டுட்டு எதுவும் இல்லை. அப்பெல்லாம் இல்லமோ நான் இதுக்கப்புறம் அளவே வைக்க மாட்டேன். பார்த்துப்பேன் நம்பி. எனக்கு ஒன்று விட்டா வேற யாரு இருக்கிறா சொல்லு. தெரியாம பண்ணிட்டேன் மன்னிச்சுக்கோ சரியா? ஓகே காய்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இதெல்லாம் ஒரு வீடியோவா எடுப்பியா? சரி வீடியோ எடுத்துட்டேன். வர வீடியோ பார்த்தேன். இது ஒரு சரி விட்டு இதே எடுத்துட்டேன். ஓகே காய்ஸ் அப்புறம் வந்து நாளைக்கு மறக்காம வெயிட் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிச்சு? நான் நினைச்சேன் ஆனா அப்பா பர்த்டே மாலைலாம் போடணும்
இத வேற வேற இல்லன்னு சொல்லிட்டாங்களே. இல்லங்க பயங்கரமா செய்வாங்க. அப்படிதான் பண்ணணும் அப்படின்னு தான் நான் எனக்குள்ள ஒரு தாட் இருந்துச்சு. அப்பா சமாதிப்ப ஒரு வீடியோ காட்டலாம் அப்படின்னு எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. ஸோ இப்படிதான் நான் வீடியோ போடலாம் அப்படின்னு ஒரு மைண்ட் செட்ல இருந்தேன். ஏன்னா நம்மளால இது வரைக்கும் முடியல. ஏன்னா நம்மளே ஆல்ரெடி கார் வாங்கினது அந்த அடைக்கிறதாவே இருந்துச்சா, இப்போ கொஞ்சம் ஃப்ரீடமா இருக்குமா. ஸோ அதனால எதுக்குமே ட்ரை பண்ணல. ஸோ முடிஞ்ச அளவுக்கு ட்ரை பண்றோம் என்ன நான் பண்றேன்றத நாளைக்கு. ஏன்னா அப்பா பர்த்டே அன்னைக்கு எனக்கு ஒரு ஆசை பர்சனலா சாப்பாடு கொடுக்கணும். அட்லீஸ்ட் ஒரு 10-20 பேருக்காச்சும் கொடுக்கலாம். அது வந்து கண்டிப்பா நாங்க பண்ணுவோம் தான். ஏன்னா வந்து எக்ஸ்ட்ராவே நான் எனக்கு தெரியல. ஏன்னா நாங்க ஃபர்ஸ்ட்ல 100 பேர் 200 பேருக்கு செஞ்சிருக்கோம், 50 பேருக்கு செஞ்சிருக்கோம். அப்புறம் இவங்க பர்த்டே கொஞ்சம் கம்மியாச்சு, 50 பேர் தான். அந்த சொன்னதை விட நான் இப்ப எக்ஸ்ட்ராவே நான் செய்வேன் நாளைக்கு. அதை விட ஒரு இவ சந்தோஷப்படுற அளவுக்கு ஒரு சர்ப்ரைஸும் பண்ணுவேன். சோ இருக்கும். நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணி பார்க்கணும். அத மாதிரி என்னால முடிஞ்சது நான் வந்து சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்னா. ஏன்னா நான் வந்து அந்த மாதிரி சாப்பிட்டுருக்கேன். அப்பா இருந்தாங்கன்னா நான் வந்து அப்பாக்கு தான் பண்ணியிருந்தேன். ஒரு நாள் அப்பா இப்ப இல்ல அப்படின்னாலும் எனக்கே தெரியல. சமையல் வரப்போன்னு பார்க்கலாம். கண்டிப்பா நாளைக்கு நீங்க வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். அந்த மாதிரி வெளியில எல்லாத்துக்குமே ஒரு சாப்பாடும் கொடுக்கறது எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எல்லாமே பண்ணியிருக்கேன். ஸோ அதுவுமே நீங்க வந்து நாளைக்கு கண்டினியூவா பார்த்தா தான் உங்களுக்கு தெரியும் நாளைக்கு என்ன பண்ண போறோம், என்னெல்லாம் பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் வந்து நைட் நேரத்துல அழ வச்சுட்டு உட்கார வச்சுட்டு இருக்கேன். ஸோ எனக்குமே வருத்தமா தான் இருக்கு. தெரியாம பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் அப்படி பண்ண மாட்டேன். இதுக்கு நைட்டுக்கு வந்து இதுல செய்வேன் சாப்பாடு அப்பாவுக்கு பிடிச்சது. இந்த நான்வெஜ் அவங்க அம்மா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம் எங்க அம்மா இன்னைக்கே சொல்லிட்டாங்க வேணும்ட்டு செஞ்சு அதெல்லாம் எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு நாங்க கவர் பண்றோம். பகல்ல என்ன பண்றோம், என்ன பண்ண போறோம், என்ன சர்ப்ரைஸா இருக்கும், அது எல்லாமே வந்து சாரிலாம் வாங்குறாங்க. நாளைக்கு போகணும், தூங்க சீக்கிரம், கோயிலுக்கு போகணும். ஆமா அப்படிலாம் சொல்லிட்டு படுக்க சொல்லிட்டு நான் படுத்துட்டேன். என்னால முடியலன்ட்டு ரொம்ப கோல்ட் ஆயிடுச்சு. மழை வர பெய்தா பத்தாதுக்கு அழுத வர தொலைஞ்சா. சாரி எல்லாம் கட்ட சொல்லியிருக்கேன் நாளைக்கு ஒரு நாள் மட்டும். சரி ரொம்ப நாள் ஆயிடுச்சு சாரி கட்டி நம்ம கோயிலுக்கு போயிட்டு இந்த மாதிரி அப்பா பேர்ல அர்ச்சனை பண்ணிட்டு இந்த மாதிரி எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிட்டு தான் நல்லாதான் வந்தோம். திடீர்னு இந்த வீடியோ எடுக்கிறது சரி தோணிச்சு மனசுல. சரி இதை வச்சு எடுப்போம், அவளை சண்டை போடுவோம், என்னதான் இது பண்றா அப்படின்னு. அவளை மெயினா வந்து அம்மாவெல்லாம் சொன்னா ரொம்ப கோவம் வரும் உங்களுக்கு. என் கூட நேச்சுரலாவே சண்டை வருதுன்னா அம்மா கூட இன்னும் அடிக்கல இல்ல வீடியோல அடிச்சுட்டு அம்மா நாவலே அவளுக்கு ரொம்ப கோவம் வரும். அதனாலதான் மோஸ்ட்லி சண்டே கொஞ்சம் இதா போயிடுச்சு. ஓகே நம்ம வளவலன்னு பேச வேணாம். நீங்க வந்து நாளைக்கு விடிஞ்சதுக்கு அப்புறம் பாப்போமே என்னதான் வாங்கிட்டு வந்திருப்பாங்க, என்னதான் பண்ணுவாங்க அப்படின்றதெல்லாம். சோ ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு. நான் வந்து இந்த அளவுக்கு அழு வச்சுட்டேன்னா கண்டிப்பா நாளைக்கு உனக்கு ஒரு சர்ப்ரைஸ்க்காக தான் நான் அழ வச்சேன். ஓகேவா, நீ எதுவும் ஃபீல் பண்ணாத. அது வந்து நான் எதுவும் சொல்ல மாட்டேன், சொல்லிட்டா அது நல்லா இருக்காது. ஓகேவா, அதுவும் இன்னைக்கு நான் போய் ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதுக்காகவே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன். அதை பண்ண இதை பண்ண எல்லாமே ஒரேடியா பண்ணிட்டேன். அதான் எனக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. இன்னைக்கு ஃபுல்லா எனக்கு ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாவே ஆயிடுச்சு. நான் பண்றதுன்னே தெரியல அந்த டைம்ல. சரி ஓகே நான் எல்லாமே ஒரு பிரோஜனமா தான் எந்த விஷயமே பண்ணுவேன். சும்மாலாம் எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு பிரோஜனமா இருக்கணும், மெயினா வந்து இவளுக்கு பிரோஜனமா இருக்கணும், அப்படிதான் எதையுமே பண்ணுவேன். அப்படியே சும்மாலாம் பண்ண மாட்டேன். அதுக்காக தான் வந்து பிரோஜனமா தான் பண்ண போறேன். நாளைக்குமே நான் வந்து பண்றது எதா இருந்தாலுமே பிரோஜனமா தான் பண்ணுவேன். எங்க 2 பேத்துக்கும் பிரோஜனமா இருக்கிறது தான் நான் எதா இருந்தாலும் பண்ணுவேன். ஓகேவா, ஓகே முடிச்சுக்கலாமா? இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற ஒரு வீடியோ போட்டு கண்டிப்பா நாளைக்கு வர வீடியோ. அதே மாதிரி எங்க அப்பாக்கு ஹாப்பி பர்த்டே டாடி. ரொம்ப மிஸ் யூ. யாரா இருக்கலாம் அப்பா இல்லையோ கண்டிப்பா அவங்க வந்து விஷ் பண்ணிட்டு போங்க. அம்மா இல்லைனாலும் விஷ் பண்ணுங்க. ஏன்னா எனக்கு 2 பேருமே இல்லை. கண்டிப்பா வந்து விஷ் பண்ணுங்க. ஓகேவா, இன்னைக்கு தான் அவங்களோட அப்பாவோட பிறந்த நாள். ஓகே, ஜூலை 12. ஓகே, கண்டிப்பா வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கணும், பார்த்தே ஆகணும். என்னவா இருக்கும்ட்டு தெரிஞ்சா கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, டாடா பை பை, லவ் யூ கைஸ்.